மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் 2 சைக்கிள் இருக்குது. ஓவாரியன் சைக்கிள் ஓவரிஸில் நடக்கும், யூட்ரைன் சைக்கிள் யூட்ரஸில் நடக்கும். இந்த ரெண்டு சைக்கிளுமே சேம் டைமில் நடக்கும். இதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹார்மோன்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். இப்போ நமக்கு டே 1 இருந்து டே 13 வரைக்கும் ஃபாலிகுலர் ஃபேஸ் நடக்கும். ஃபாலிகுலர் ஃபேஸ் ஓவரிஸில் நடக்கும். இங்கே குட்டி குட்டி ஃபாலிகுல் வந்து நல்லா வந்து மெச்சூர் ஆகிட்டே வரும். உள்ளே வந்து ஓவம் வந்து மெச்சூர் ஆகிட்டே இருக்கும். இப்போ டே 0லேருந்து டே 5 வரைக்கும் நமக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் நடக்குது. இப்போது டே 5க்கு அப்புறமேட்டு நமக்கு ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் நடக்கும் அப் டு 14 வரைக்கும். இப்போ டீஜென்ரேட் ஆன இந்த எண்டோமெட்ரியம் லைன் ஷெட் ஆக்சுவலி இது எல்லாமே திருப்பி பில்ட் ஆகிட்டே வரும். இதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன். இந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து இந்த ஃபாலிகுல் டெவலப் ஆகிட்டு வருது, இதனால ரிலீஸ் ஆகும். இப்போ டே 14க்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல ஓவிலேஷன் நடக்கும் ஓவரிஸில். இந்த மெச்சூரான ஓவம் வந்து ரப்சர் ஆகி வந்துடும். இதுதான் வந்து ஃபர்டைல் பீரியட்னு சொல்லுவோம். இந்த ஓவம் வந்து 24 hours வந்து சர்வைவ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு டீஜென்ரேட் ஆகிடும். இந்த ஃபாலிகுல் வந்து ஓவரிஸ்குள்ளே திருப்பி கார்பஸ் லியூட்டியமாக மாறிடும். இது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். இந்த ஹார்மோன் வந்து இந்த இடத்துல இருக்க எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப ஸ்டேபிளைஸாக வச்சுக்கும். இப்போ இந்த கார்பஸ் லியூட்டியம் வந்து ப்ரெக்னன்சி நடக்கலைன்னா, அதுக்கான சிக்னல் கிடைக்கலன்னா இது டீஜென்ரேட் ஆகிடும். ஸோ நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இருக்காது. ஸோ இது மெயின்டைன் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ திருப்பி வந்து மென்ஸ்ட்ரேஷன் நடக்கும், திருப்பி இது அழிஞ்சிரும். அதுதான் வந்து எண்டோமெட்ரியம் வந்து நமக்கு ஷெட் அப் ஆகிடும். ஸோ திருப்பி வந்து இந்த ஹார்மோன் வந்து திருப்பி பில்ட் ஆகும், ஈஸ்ட்ரோஜன் வரும். திருப்பி வந்து இதுக்கு சைக்கிள் வந்து திருப்பி ஒரு சைக்கிள் மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஹார்மோன்ஸை பற்றி இன்னும் டவுட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா பார்ட் 2 வேணும்னு டிஎம் பண்ணுங்கள். Follow for more.